நண்பர்களுக்கு வணக்கம். சென்னையில் மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு. உடம்புல சளி தொல்லைகளும் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இன்றைக்கி வெடைக்கோழி முட்டை விடுற பருவத்தில் இருக்கிற முட்டையிடாத ஒரு கோழி, நாட்டுக்கோழியாக வாங்கி இன்றைக்கி குழம்பு வச்சு ஒரு பிடி பிடிக்க போகிறோம். கோழிக்கறியை வேக வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. 2 சொம்பு தண்ணி ஊற்றி வேக விடணும். 2 சொம்பு தண்ணி ஊற்றி வேக விடணும். எவ்வளோ நேரம் வேகணும்? ஒரு 1/2 ஹவர் வேகணும். அப்போ தான் நல்லா வேகும். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு வேக விடணும். குழம்புக்கு தேவையான தேங்காய், மிளகு, வெங்காயம் 3 சின்ன வெங்காயம் 3 சேர்த்து நல்லா மிக்ஸில் அடிச்சிடணும். நாட்டுக்கோழி வெந்துருச்சு. அதுக்கு தேவையான 2 தக்காளி, 2 தக்காளி. அதுக்கப்புறம் தேங்காய், மிளகு, சாம்பார் வெங்காயம் குழம்புக்கு டேஸ்ட்டு, அதுக்காக இது போடுறது. டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாம்பார் வெங்காயம் போட்டால் தான் கறி குழம்புக்கு நல்லாயிருக்கும். நாட்டுக்கோழிக்கு மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆமாம், போட்டாச்சு. அடுத்து ஒரு 2 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன். அதுக்கு தேவையான தண்ணி, போதுமான அளவு உப்பு. இது நல்லா கொதித்து நல்லா வெந்ததுக்கப்புறம் மசாலா முறிஞ்சு வரணும். ஆமாம், முறிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் தாளித்து ஊற்றணும். மூடி போட்டுடலாம். ஓகே. குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான நல்லெண்ணெய், கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சோண்டு சோம்பு, அந்த கவுச்ச வாசைக்கு போகக்கூடிய சோம்பு, கருவேப்பிலை நல்லா பொடிஞ்சிருச்சு. கடுகு, கருவேப்பிலை தேவையான அளவு கருவேப்பிலை பொடிஞ்சு வர நேரம் சாம்பார் வெங்காயம் தாளிக்க. இது நல்லா செவந்து வரணும். செவந்து வந்ததுக்கு அப்புறம் தான் தூக்கி குழம்புல ஊற்றணும். ஊற்றி ஒரு 5 நிமிஷம் விட்டு இறக்கணும். தாளிச்சாச்சு. அதை தூக்கி இனிமேல் இந்த குழம்போட ஊற்ற வேண்டியது தான். வெங்காயம் நல்லா செவந்து வரவும் தூக்கி ஊற்ற வேண்டும். ஊற்றியாச்சு. இது இன்னொரு 5 நிமிஷம் சிம்மில் போட்டு தம் கட்டி இறக்க வேண்டியது. ஒரு 5 நிமிஷம் போட்டால் போதும்.